நம்ம நவீன் கேரளாவையும் கர்நாடகாவும் ஜெயிச்சிட்டாடா. ஃபைனல் மேட்ச் ஆந்திரா கூட ஜெயிச்சுட்டா. அவன் தான்டா சாம்பியன். ஏய் அண்ணா ஜெயிப்பான்டா. அம்மா வராங்களே, அவங்க தான் நவீன் ஃபேமிலி. அப்படியா? ஹலோ, வாங்க. எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். வணக்கங்க. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். கொடைக்கானல்ல கூட உங்களை பார்க்க முடியல. இப்ப கோவில்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்க. என் பையனுக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்காக நாங்களே குடும்பத்தோட வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி கோயில்ல வச்சு நன்றி சொல்லணும்னு இருக்கு. இல்லைங்க, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நவீன் மாதிரி ஒரு பையன் எங்களுக்கு மாப்பிள்ளையா வரதுக்கு. திவ்யா அப்பாவே உங்க வீட்டுக்கு வந்து இந்த விஷயமா பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப அர்ஜென்டான வேலையா மும்பை போயிருக்காரு. ஏண்டா எங்க கிட்ட சொல்லவே இல்ல? நவீன், இத பத்தி வீட்டுல சொல்லலையா நீ? என்னமா திவ்யா, எப்பல இருந்து இதெல்லாம்? அவன் கை உடைச்சப்ப வந்த காதலா? அதுக்கு பரிகாரமா தான் அவன் கையிலேயே அவ்வளவு ஒப்படைக்க போறோமே. எங்கமா போயிட்டான்? வெக்கப்பட்டு ஓடிட்டான் போல இருக்கு. நீ தைரியமா தான் நிக்கிற. டேய் நவீன், என்னடி? நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. ஆனா நீ பயங்கரமான ஆளு. அனு அது இல்லை அனு, ஃபைனல் மேட்ச் முடிஞ்ச உடனே எல்லாம் பேசிக்கலாம் நான் விட்ட சொன்னேன். ஆனால் அதுக்குள்ளே அவசரப்பட்டா. அப்ப நீ அவளை லவ் பண்ற? அனு என்னை ஏமாத்த எப்படா உனக்கு மனசு வந்தது? உன்னதானே உயிருக்கு உயிரா நினைச்சிட்டு இருந்தேன். அனுமா ஏன்டா இப்படி பண்ண? என்ன ஷாக் ஆயிட்டியா? போடி பேக்கு. பரவாயில்லடா, ஏதோ ஏன் அளவுக்கு இல்லைன்னா கூட ஓகே. பேசுவ சரி சரி, என் செல்ல ஃப்ரெண்டுனால உன்னை விட்டு வைக்கிறேன். அதானே. நவீன், திவ்யா சொல்லிட்டா ஃபைனல் மேட்சுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு. நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு. கண்டிப்பா நீ வின் பண்ணுவ. கோயில்ல வச்சுதான் நல்ல விஷயம் பேசியிருக்கோம். எல்லாம் நல்லபடியா நடக்கும். என்னவா அதெல்லாம் பேசிட்டே இருப்ப? இப்ப சத்தம் இல்லாம என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேச போறேன். அப்ப குறுக்கு பேசக்கூடாது. சிவா, வாயாடி. நான் கிளம்புறேங்க. விட்டா அவ ரொம்ப பேசிட்டே இருப்பா. வா, நான் கிளம்புறேன். வரேம்மா. சரிம்மா, வரேன். சரி. பார்த்து போயிட்டு வா. போஸ்ட் மார்ட்டம்ல மூஞ்சி ரெண்டா கிழிப்பேன்டா. டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? டேய் பைத்தியமா தானடா. இப்பதான் தெளிஞ்சது. டேய் அவன் அண்ணன்டா. டேய் டேய் எங்க ஆத்தாளுக்கு நான் மட்டும் தான பொறந்தேன். டேய் அவன் ரொம்ப நல்லவன். அப்படி எல்லாம் பேசாத. அதனால நான் கட்டணமா மாறிட்டேன். போடா. டேய் உனக்கு என்ன? டேய் உனக்கு என்னடா வேணும்? டேய் அவன் உயிரா. பாத்துறேன்டா. நானா அவனை பாத்துறேன்டா. என்னடா இவன் பைத்தியம் கீதி முடிச்சு போச்சா? தேவி, ஒரு டீ போடு. ஏன் மூட் அவுட்டு? கோவில் அவங்கள்ட்ட சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் உம்னு இருக்கீங்க? இல்ல, நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணை அனுப்புவாங்களா, நம்ம பையனை அவங்க வீட்டோட மாப்பிள்ளையா ஆக்கிக்குவாங்களான்னு தான் யோசிக்கிறேன். எதுவா இருந்தா என்னங்க, நம்ம பையன் சந்தோஷமா இருக்கணும். அதானே நமக்கு வேணும். பெரிய இடத்து வரம் தேடி வரும்போது நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா அங்க போனோம். ஏய், என் புள்ள என் கூட தாண்டி இருப்பான். உங்களுக்கு அவன் சந்தோஷம் முக்கியமா இல்ல அவன் உங்க கூட இருக்கிறது முக்கியமா? இந்தாங்க. ஏய் கோட்டி, யாரா அதெல்லாம் கிழிச்சது? சொல்லுங்கடா. ஏய் குணா, யாரா அதெல்லாம் கிழிச்சது? உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? யாருக்குடா? உன் தம்பி வந்தா எல்லாத்தையும் கிழிச்சான், எங்களையும் அடிச்சான். கோவமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கான்டா. அருண், என்னடா கோவில்ல திடீர்னு காணாம போச்சு? டேய் அருண், டேய் என்னடா அது? டேய் என்னடா? விடுங்க, விடுங்க. சொன்னா கேளுங்க. சும்மா இருடா. பேசாம இருங்கள. சொன்னா கேளுங்க. என்னடா அது? நான் யாரு? என்னடா கேள்வி? சொல்லு, நான் யாரு? என் புள்ள. அப்ப அந்த நவீன் யாரு? அவனே என் புள்ளதான். நீ 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 பத்தியா? என்னடா சொல்ற? யோ சொல்லியா?
அவன் என் கூட வந்தவனா? அவனை மட்டும் பெரிய ஆக்கிட்டு அது ஏன்? உனக்கு தெரிஞ்ச இந்த விரல வெத்தியா அவனை மட்டும் கத்து கொடுத்துட்டு என்ன வெத்து வெட்டாக்கிட்டியா? ஏய், அவன் கூப்பிடும் போதெல்லாம் வந்து விளையாண்டான். நீதான் வேண்டான்னு ஓடிட்டியா? நான் ஓடிட்டான் அப்படியே விட்டுறியா? அவனுக்கு கத்து கொடுத்தா எனக்கு கத்து கொடுத்தா நானும் பெரிய இருப்பல. அடியே, இவன் மனசு யாரோ கெடுத்திருக்காங்க. என்னடா பேசுற? விடுமா, பெத்த பிள்ளை என்ன அம்மானு விட்டுட்டு அனாதே வந்த அந்த பிச்சைக்கார பையனை தள்ள கொண்டாடுறீங்க. பைத்தியமா புடிச்சிருக்கு இருந்தாண்டி, இதுக்கு முன்னாடி பைத்தியமா தான் இருந்தேன். இப்ப தெளிவாயிட்டேன். நவீன பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவனை பத்தி தெரியும். அவனுக்கு உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. என்னடா பேசுற? நம்ம வீட்டுக்கு பொண்ணுடா. ஆமா, நம்ம வீட்டுக்கு பொண்ணு. எல்லாரையும் கூட்டு வந்து உள்ள வச்சுக்கோ, நான் வெளில போறேன். டேய், எதுவா இருந்தாலும் நவீன் வரட்டும், பேசிட்டு இருக்கலாம்டா. அவன் இனிமே இந்த வீட்ல காலை வைக்க கூடாது. பேசாம இருங்களே. ஏன்டா போஸ்டர்லாம் கேச்சா? நீ தானே ஒட்டுவ, இப்போ ஏன்டா நீயே கிளிக்கிற? அதான நான் பண்ண தப்பு. இவங்க எங்க அம்மாடா. உன் அம்மா யாரா? என்னடா அது? உன் அம்மா யாரு? ஒரு போஸ்ட் ஓட்டனே தப்பு தான்டா. டேய், என்னடா வார்த்தை பேசுற? டேய், யார் மேல கை வைக்கிற? டேய், என்னடா பாசமா? வெளில போடா. நீ வெளிய போடா. வண்டி எங்கனே போகுது? நீ எங்க போனோம்? தெரியலண்ணே. என்னது தெரியலையா? இங்கே வெளியூர் போன இறக்கி விட்டுருங்கண்ணே. சரி, தள்ளி உட்காருப்பா, அவர் உட்காரட்டும். நீ போப்பா. இந்நேரத்துக்கு நான் நிற்கிறேன். எங்கேயாச்சும் போகிறேன் அங்கிள். எங்கேயும் போகாத, வீட்டுக்கு போ. போக மாட்டேன். சரி, என் வீட்டுக்கு வா. வா. நல்ல வேலை, வர்ற வழியில நான் பார்த்தேன். நான் மிஸ் பண்ணியிருந்தேன், இவனை யாரும் பார்த்துருக்க முடியாது. என்னடா இது இப்படி பண்ணிட்ட? நாங்கெல்லாம் உன் மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கோம். அம்மா உன்னை கொஞ்சம் வெளியே போன்னு தான் சொன்னாங்க. அதுக்காக ஊரை விட்டு போயிடுவியா நீ? ஏய்,
உன் மேல உங்க அம்மா உங்க அப்பா உயிரே வச்சிருக்காங்க. அவங்களை விட்டு பிரிந்து உனக்கு எப்படா மனசு வந்தது? அவன் என்னடானா போஸ்டர் கிளிக்கிறான், நீ என்னடானா வீட்டு விட்டு போற. ஏய் என்னதான்டா நடந்துச்சு சொல்லுடா. ஏன் உம்மன் இருக்க? ஏதாவது பேசி தொலையேண்டா. இவனுக்கு என்ன தெரியும்? அருண் இப்படி பண்றது இவன் மேல இருக்கிற வெறுப்பால இல்ல, என் மேல இருக்கிற விருப்பத்தால. நவீன் ஃபேமிலி கொடைக்கானலுக்கு வந்தப்போ பார்ட்டியில என் மூச்சு காத்து அவன் மேல பட்டுச்சான். அந்த நிமிஷமே அவனுக்கு என் மேல காதல் வந்துருச்சான். அருண் அன்னைக்கே என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். இது வரைக்கும் அதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம அவனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். சென்னைக்கு ஒரு நாள் நான் கார்ல வர்றப்போ அவன் என்னை வழி மறைச்சு தொல்லை பண்ணான். மறுபடியும் அவன் காதல் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். அவனை நல்லா திட்டி வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். கோயில்ல சந்திச்சு நம்ம 2 ஃபேமிலியும் கல்யாணத்தை பத்தி பேசின அன்னைக்கு தான் நான் நவீனை லவ் பண்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சுது. கல்யாண விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சதுமே அவன் பொறாமையில நவீனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு கேரம் போர்ட்ல கிடைச்ச வெற்றி தான் நினைச்சு கேரம் போர்டே உடைச்சிட்டான். நாளைக்கு ஃபைனல் மேட்ச். எது எப்படி இருந்தாலும் நவீன் நாளைக்கு போட்டியில கலந்துக்கிட்டே ஆகணும். சாம்பியன் ஆகியே தீரணும். திவ்யா, அதுக்கு உன் ஹெல்ப் ரொம்ப அவசியம். அருண் சின்ன பையன், அவனை நாங்க பாத்துக்கிறோம். ஆமா திவ்யா, நவீன நீதாமா எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். நவீன் திவ்யாவே ஓகேன்ட்டா, அப்புறத்துக்கு உம்மன் உட்காந்துட்டு தைரியமா இரு. நான் என்னை பத்தி வருத்தப்படல அங்கிள். என்னால இப்போ ஒரு குடும்பம் பெரிய பிரச்சனைல இருக்கே, அதுதான் கவலையா இருக்கு. என் தம்பி தான் என்னை வெறுத்தான், ஆனா நான் அவனை வெறுக்கல. நீங்க என்னை பார்த்த முதல் நாளே என்னை விரட்டி விட்டுருந்தீங்கன்னா இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. வேண்டாம் அங்கிள், எனக்கு இந்த பேரு வேணாம், புகழ் வேணாம், பரிசு வேணாம், எதுவுமே வேணாம். என் அப்பா, என் அம்மா, என் தம்பி நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். நானாதே வந்தேன், அனாதையாவே போயிடுறேன். தயவு செஞ்சு என்னை போக விடுங்க. உங்க எல்லாரும் கெஞ்சி கேட்குறேன். நான் போயிடுறேன், நான் எங்கேயாவது போயிடுறேன் அங்கிள்.